கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தால் என்ன பலன்? இந்த கும்ப லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா, சந்திரன் 6ஆம் இடம் என்று பார்த்தோம்னா கடகராசியாக வருதுங்க. அந்த கடகராசிக்கு அவரே அதிபதி ஆகிறாரு. மேலும் ஆட்சி பெற்று அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணுவாருங்க. இந்த பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பொது பலனா, அதாவது மறைவு ஸ்தானம், சத்ரு ஸ்தானம், கடன் பிரச்சனைகளை தரக்கூடிய இடம், நோய் நொடிகளை தரக்கூடிய இடம், இந்த மாதிரிலாம் ஒரு பொதுவான ஒரு பெயர் வச்சு பார்த்துட்ருக்குறோம். இருந்தாலும் என்னுடைய 40 வருட அனுபவ காலத்தில் பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் பெறுதுங்க. அதாவது முக்கியத்துவம் என்னவென்றால், 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இடங்க 6ஆம் இடம். அதாவது தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடங்க. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்கள் திசாபுத்தி காலங்களில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்துக்கு வருங்க. எத்தனையோ புதிய புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. 8ல் சந்திரன், அதாவது புதன் வீடு. 8ல் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துக்கு கூட நம்ம என்ன சொல்கிறோம், கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய இடம், மறைவு ஸ்தானம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்களில் திசாபுத்தி காலங்களில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருங்க. 12ல் சந்திரன், அதாவது மகர ராசியில் சந்திரன் இருந்தால் 12ல் சந்திரன் இப்படி இருக்கிறதுனால, இந்த 12ஆம் இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், அயன சயனஸ்தானம், விரயஸ்தானம், மேலும் மறைவு ஸ்தானம் என்று கூட நாம் சொல்கிறோம். இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 4ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி அள்ளி தருவாங்க. அதாவது 12ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்கள் திசாபுத்தி காலங்களில் எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, காடு தோட்டங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க. மேலும் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.